gooptimistic.com வெப்சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். பிறகு இங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் நேம், நீங்க என்ன பேர்ல பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் டைப்ஸ் இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டைப் என்னன்னா நீங்க பார்ட்னர்ஷிப்பா, ப்ரொப்ரைட்டரா, இல்ல நீங்க வந்து எல்எல்பி வச்சிருக்கீங்களா, பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்கீங்களா, உங்க கம்பெனி எந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் அட்ரஸ், இங்க லேபிள்ல என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸை இங்க கொடுக்கணும். அடுத்து உங்க போன் நம்பர், அடுத்து பிசினஸ் இமெயில் ஐடி, அடுத்து வந்து வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட் அட்ரஸ். உங்களுக்கு வெப்சைட் டொமைன் வாங்கியாச்சு, டொமைன் போட்டுருங்க. இன்னும் வெப்சைட் கிரியேட் பண்ணல, ஆனா டொமைன் இருக்கு, போட்டுருங்க. நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு சொல்லிடுறேன். சரி, அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கட்டும். உள்ள போய் பார்த்தாங்கன்னா இந்த வெப்சைட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு வந்துடும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்க எந்த டேட்ல எந்த மாசத்துல எந்த வருஷத்துல ஆரம்பிச்சீங்க அப்படின்றது கொடுக்கணும். அப்புறம் உங்களுடைய பேங்க் ஹோல்டர் நேம், எந்த பேங்க்ல நீங்க பிசினஸ்க்கு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த அக்கௌண்ட் நம்பர், இதெல்லாம் எதுக்குன்னா ஃபியூச்சர்ல உங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் வர்றதுக்கு. சரிங்களா?